மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகாவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டவுட் வந்துருச்சு. யார் மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மேலே தான். விஜய் வந்து இங்கே வரேன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து இங்கே வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரிக்கு போகிறதா சொன்னவர். பட் அப்பாவுக்கு கொடுக்குற பணத்தை ஏன் வந்து வாங்கிட்டு வர மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகாவுக்கு டவுட் வருது. அதாவது வந்து கதிரேசனும் வந்து பாண்டிச்சேரியில் தான் இருக்காராம். அதாவது அங்கே கொடுக்குற பணத்தை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, விஜய் வந்து இல்லை எனக்கு சிக்னல் சரியாக கிடைக்கல, நீ என்ன சொல்கிறேன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி வந்து காலை வந்து கட் பண்ணிட்டாரு. இது வந்து ரேணுகாவுக்கு டவுட் வந்துடுச்சு. இந்த டவுட்டை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்காளே ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு வந்து கால் பண்ணி, எனக்கு ஒரு டவுட்டு, இந்த விஜய் வந்து பாண்டிச்சேரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனார். ஆனால் அவர் அங்கே போன மாதிரி எனக்கு தெரியல, அங்கே தான் இருப்பாரோ, அதாவது மல்லி கூட தான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது. நைட்டு விஜய் வந்து அங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து ராஜிக்கு கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. ராஜுவுமே வந்து இங்கே நைட் வந்த மாதிரி தெரியல, கார் எதுவும் வரல, அது மட்டும் இல்லாமல் மல்லி சீக்கிரமாக தூங்க போயிட்டாலே, விஜய் இங்கே வந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம மல்லி வந்து கீழே இறங்கி வராங்க மாடியிலேருந்து. அதாவது டிஃபன் பாக்ஸு, பாய், தலகாணி, அது மட்டும் இல்லாமல் விஜய் போட்டிருந்த சட்டையை வந்து இவங்க வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி தெரியல. பண்ணுறவங்க தப்பை வந்து தெரியாமல் பண்ணணும். இவங்க ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சண்டை போட்டுட்டு, ஆனால் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிற மாதிரி சண்டை போட்டுட்டு இவங்க வந்து நடிச்சிட்ருக்காங்க. அப்படின்னும்போது இப்போ விஜய் போட்டிருக்க சட்டையை வந்து மல்லி எதுக்காக போட்டுட்டு வந்து வரணும்? அதை வந்து ராஜி எப்படி பார்க்க மாட்டாளா? இது ராஜி வந்து அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருக்கும்போது, இல்லை ஒருவேளை இவங்க வந்து வேணும்ன்ட்டே பண்ணுறாங்களா, ஒருவேளை இந்த ராஜி தான் வந்து ரேணுகாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக விஜய் வந்து வேணும்ன்ட்டே வந்து இதெல்லாம் பண்ணுறாரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை இது அவங்களுக்கே தெரியாமல் நடந்த தப்பு வந்து லீக் ஆகிடுச்சோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதை வந்து ரேணுகாவுக்கு ராஜி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த மல்லி வந்து மேலேருந்து வர பாய், தலகாணி, டிஃபன் கேரியர், அது மட்டும் இல்லாமல் விஜய் ஷர்ட்டை வந்து போட்டுட்டு வந்திருக்கா, இவளுக்கு என்ன லூஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரேணுகாவுக்கு உடனே டவுட் வந்து, அப்போ மல்லி வந்து உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அவங்க எந்த ஷர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரேணுகா வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ராஜுமே வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ரேணுகா உடனே சொல்கிறாங்க, ஆமாம் இதே ஷர்ட்டு தான் வந்து நேற்று நைட் அவர் போட்டுட்டு இருந்தார். அப்போ விஜய் வந்து பாண்டிச்சேரிக்கு போகலையா, மல்லி கூட தான் வந்து இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ராஜி வந்து, நான் தான் சொன்னேன் இல்லை, அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிற கப்புலே கிடையாது, அவங்க எப்பயுமே வந்து அவங்களுக்குள்ளே சண்டை வந்ததே கிடையாது, எப்போ பாரு கொஞ்சிட்டே தான் இருப்பாங்க ரெண்டு பேரும், நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல அவனை நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்போவுமே வந்து சண்டை போட மாட்டாங்க, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உன்னை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. நீ இவங்கக்கிட்டலாம் ஏமாந்து போகாத, நீ ஒரு பேக்கப்புக்கு இன்னொரு பிளானை வந்து போட்டு வச்சுக்கோ, ஏன்னா வந்து இவங்க எப்போ உன்னை மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்ட ரேணுகாவுக்கு வந்து சரியான கோபம். அதாவது எல்லோரும் முன்னாடியே சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் கொலாவிட்டுருக்கீங்களா, இதுக்கு நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாரு, கண்டிப்பாக நான் இதுக்கு உங்களை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா அவளே வந்து சபதம் வந்து எடுத்துகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் உடனே வந்து இதுக்கு ஏதாவது ஒரு பெரிய சொல்யூஷன் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து ரகுக்கிட்ட வந்து போயிட்டுருக்காங்க. இந்த ரகு மட்டும் யாரோட இன்ஃப்ளூயன்ஸில், யாரோட ஹெல்ப்பில் வந்து வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. இந்த கெட்டவங்களுக்கு மட்டும் எப்படி அது கரெக்டாக வந்து நல்லது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எனக்கும் தெரியல. ரகுவை மீட் பண்ணுறதுக்காக ரேணுகா போயிருக்காங்க. ரேணுகா போயிட்டு ரகுக்கிட்ட சொல்லிட்டுருக்காரு, இந்த விஜய் என்கிட்ட நடிக்கிறான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. என்கிட்ட வந்து நான் உங்க கூட தான் வாழ பிடிக்குது, எனக்கு நான் உங்க கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்லியை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே போய் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து ரேணுகா வந்து ரகுக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. ரகு வந்து அவங்க க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் வந்து நினச்சிட்ருக்கியா, இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரேணுகா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்கா. இப்படி தான் அப்படின்ட்டு. என்னென்னா, நான் கிட்ட நெருங்கி போனேன், ஆனால் நெருங்கும் போது வந்து என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டார். பாண்டிச்சேரி போகிறதா சொல்லிவிட்டு மல்லி வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கான ப்ரூஃப் வந்து மல்லி வந்து அவர் போட்டுருந்த சட்டையை வந்து போட்டுட்ருக்காரு. மல்லி வந்து போய் மாடியில் வந்து படுத்துட்ருக்கா. இந்த இது யோசித்து பார்த்தாலே தெரியல, விஜய் வந்து அங்கே தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா ரகுக்கும் வந்து புரியுது, இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, அதாவது உன்னை ஏமாத்துறாங்க, நீ ரேணுகா இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு விஜய்க்கு, அதனால தான் வந்து விஜய் இப்படி பண்ணிகிட்ருக்காரு,
நம்ம இப்போ உடனே என்ன பண்ணணும்னா, விஜய் வந்து எந்த நேரத்தில் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதாவது வந்து நீ ரேணுகான்னு தெரிஞ்சு உன்னை எதுக்காக இன்னமும் அங்கே வச்சுருக்காரு, ஏன் உன் மேலே வந்து அவருக்கு தெரியும் அப்படின்றத வந்து வெளிக்காட்டாமல் இப்படி நடிக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு பிளானை போட்டு அங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடணும். இதுக்கப்புறமும் நம்ம அங்கே இருக்கிறது ரொம்பவே ஆபத்து அப்படின்ற மாதிரி விஜய் ரகு வந்து ரேணுகா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ரேணுகாவும் ஆமாம் ரகு, இதுக்கப்புறம் நம்ம இங்கே நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஒருத்தருக்கா உண்மை தெரிஞ்சாச்சு. இப்போ விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே இதுக்கப்புறம் வந்து நம்ம நடிக்கிறது வேஸ்ட்டு, எப்போ மாட்டுவோன்னு தெரியாது. மாட்டினா வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம நான் ஏதாவது வந்து பெருசாக வந்து பிளானை போட்டு பெருசாக ஏதாவது அடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரேணுகா வந்து இதில் வந்து பெருசாக ஏதோ பிளான் பண்ணுறதா வந்து கோபமாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பெருசாக பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவ்வளோ நாளாக வந்து எல்லாமே வந்து ரகு தான் வந்து பிளான் போட்டு கொடுத்துட்ருந்தாரு. அந்த பிளானை தான் வந்து ரேணுகா வந்து செஞ்சிட்ருந்தாங்க. பட் இப்போ விஜய் ரகுவே மீறி ரேணுகா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கோபமாக நான் ஒரு பிளானை போடுறேன், அதில் இவங்களுக்கு எப்படி நான் பழி வாங்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ கோபமாக வந்து பேசிகிட்ருக்காங்க. காரணம் என்ன, எல்லாம் தான் வந்து காதல், பணம், மயக்கம் அப்படிதான் நினைக்கிறேன். நான் என்னவே ஒருத்தங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து என்னை முட்டாளாக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு வந்து ஒரே வந்து அவங்க மேலே கோபமாக இருக்குது. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் வந்து ரேணுகாவை ஆக்ரோஷமாக மாற்றுது. இது எந்த விதத்தில் இவங்கள பாதிக்குமா இல்லை விஜய் மல்லியை பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.